வணக்கம் அன்பு நண்பர்களே, மறுபடியும் இந்த கிரியேட் வெல்த் சார்பாக உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரம் எதுக்கு வேண்டி பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல பணம் வேணும். அதாவது என்னோட வருமானம் இல்லாமல் இன்னொரு வருமானம் எனக்கு வேணும், அது நிரந்தரமாக வேணும். அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்குள்ளான நேரம் வேணும். அதேமாரி எனக்கு எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா இந்த வியாபாரத்தை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெஸ்டீஜ் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ப்ராடக்ட்ஸுக்கு மேலே இருக்குது. பட் இருந்தாலும் அதில் வெஸ்டீஜ் செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிற முறையில் தான் எல்லா ப்ராடக்ட்டுமே தராங்க. இந்த ப்ராடக்டில் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் நம்மளோட அக்ரி ப்ராடக்ட். எதுக்காண்டி அக்ரி ப்ராடக்ட் வெஸ்டீஜில் வரணும் அப்படின்றதுக்கு ஒரு நிறைய சொல்லலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது உழவர்கள் பின்னாடி தான் எல்லாருமே போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா வெஸ்டீஜ் விவசாயத்தில் முன்னெடுத்து வச்சுருக்குறாங்க. எதுக்காண்டி விவசாயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் நீங்கள் ஒரு ஃபுல் செல்ஃபோனை பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். விவசாயம் இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கைக்கு வராது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 100 ரூபா வருமானம் வருது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ரூபா பார்த்தீங்கன்னா விவசாயத்துலேருந்து தான் நாட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. அதனால் கண்டிப்பாக விவசாயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். எதனால என்ன பொட்டன்ஷியல் இருக்குது இந்த விவசாய பிஸ்னஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னன்னா அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விவசாய ஏஜில் இருந்தோம், அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஏஜாக மாறுச்சு. பட் என்ன தான் இண்டஸ்ட்ரியல் ஏஜ் அப்படின்னு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் புரட்சிக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏஜாக மாறிடுச்சு. எதனாலன்னா, விவசாயம் ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட கையிலையும் அவங்க கையிலையும் சிக்கினதுனால தான் இண்டஸ்ட்ரியல் ஏஜே வந்தது. அப்போ க்ரீன் ரெவல்யூஷன் வந்ததுனால உரத்தை நோக்கி போனோம், எல்லாமே போனோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உரம் இல்லாமல் விவசாயம் இல்லை, வெளியிலேருந்து யார்ட்டையாவது ஏதாவது வாங்கி தான் நான் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அப்போ தற்சார்பு விவசாயம் இங்கே இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மண் எல்லாமே வளம் கெட்டு போயிடுச்சு. அப்போ இந்த வளம் கெட்டு போன ஒரு விஷயத்தில் விதைச்சி சாப்பிட்ற சாப்பாடு எப்படி வளமாக இருக்க முடியும்? அப்போ வெஸ்டீஜ் என்ன முடிவு பண்ணுறாங்க? அப்போ இந்த வளமான சாப்பாடு கிடைக்கிறதுக்கு விவசாயம் தான் முன்னிறுத்தி நிற்கிது. அப்போ அந்த விவசாயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றத உறுதியாக நின்று இந்த விவசாய பிஸ்னஸில் இருக்காங்க. அப்போ இதனால தான் இந்த பயோ ப்ராடக்ட்ஸ் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா பயோ ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோ ஃபங்கிசைட்ஸு, அதாவது பூஞ்சான் கொல்லிகள் இதெல்லாம் பயோ முறையில், அதாவது இயற்கையான முறையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சாப்பாடு ஒழுங்காக இருக்கும். இப்போ சாப்பாடு ஒழுங்காக இருந்ததுன்னா இந்த செல்லுலர் நரிஷ்மெண்ட் தெரப்பி, அதாவது உங்களோட செல்கள் எல்லாமே புதுமையாகவும் ஆரோக்கியமும் இருக்கிறதுக்கு முற்றிலும் அவங்க வெஸ்டீஜ் அவங்களோட கோட்பாட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த விவசாயத்தில் இறங்கியிருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு, ஒரு மண் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி விதத்தில் தான் இருக்குது. அப்போ தண்ணி நிறைய 25%, காற்று 25%, இது இல்லாமல் மினரல் பார்ட்டிகிள்ஸ், அதாவது தாதுக்கள், உப்புக்கள் இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் ஆர்கானிக் மேட்டர்ஸ், அதாவது மக்கும் குப்பைகள், ஹியூமிக்கு, ரூட்டு, அதாவது ரூட்டே 10% தான். இது இல்லாமல் ஆர்கானிசம்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் மண். இந்த மண்ணில் நம்ம தண்ணிலையும் ஏர்லேயும் மினரல் பார்ட்டிகிள்ஸையும் நம்ம பெருசாக நம்மளோட பங்கு கிடையாது. பட் அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் அல்லது ஹியூமஸ், இந்த ஆர்கானிசம், இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக போட்டோம்னா பாக்கி எல்லாத்தையும் இது சரிவிதமாக யூஸ் பண்ணிக்கும் அப்படி ரூலு. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம செடி வளர்கிற ஸ்டேஜில் மட்டும்தான் பார்க்குறோம். பட் ஆனால் விதைக்கிற பருவத்திலேருந்து வளர்கிற பருவம் வரைக்கும் கிட்டத்தட்ட அப்போ ஒரு 5-6 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ இந்த 5-6 ஸ்டேஜுக்குமே பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம என்ன பண்ணோம், பொட்டாசியம், சோடியம், உப்பு இவ்வளோதான் போட்டுட்ருக்குறோம். அப்போ இதுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறப்போ ஒரு சத்து தேவைப்படுது, வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சத்து தேவைப்படுது, வயசானதுக்கப்புறம் ஒரு சத்து தேவைப்படுது. அப்போ எல்லா இடத்துலையும் நான் எப்படி ஒரே சத்தை கொடுக்க முடியும்? அப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரே உரத்தை தானே போட்டுட்ருக்கோம். அந்த ஸ்டேஜில் வெஸ்டீஜ் என்ன கொடுக்குறாங்க, ஒவ்வொரு பருவத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு காய்கறி பழங்கள், ஒவ்வொரு விதமான சத்துக்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச் பேசிஸில் எல்லா ப்ராடக்ட்டையும் கொடுக்குறாங்க.
இப்போ நம்ம படிப்படியாக ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். அதில் வந்து வெஸ்டேஜில் அருமையான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து அக்ரி 82 ஒன்று, அது வந்து ஆக்டிவேட்டர்னு நீங்கள் வந்து கீவேர்டு வச்சுக்கலாம். ஆக்டிவேட்டர்னால் இது வந்து உரமோ பூச்சி மருந்தோ கிடையாது. ஆனால் உரத்தோட செலவையும் பூச்சி மருந்து செலவையும் கம்மி பண்ணி அந்த உரம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உரம் பூச்சி மருந்தோட வேலையை வந்து நல்ல நிறைவாக செய்யப்படும். அக்ரி ஹியூமிக், இந்த அக்ரி ஹியூமிக் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து க்ரோத் ஃபேக்டர் உள்ளது. இது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போடக்கூடிய உரத்தை வந்து ரொம்ப சுலபமாக மக்க வச்சு கொடுத்துரும். அப்போது செடி ரொம்ப ஈஸியாக எடுத்து அதை வந்து தன்னோட வளர்ச்சிக்கு உபயோகிச்சுக்கும். ஃபங்கிசைடு, அந்த பயோ அப்படிங்கிற முறையில் வந்து பூஞ்சான்கொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து உங்களோட விதைக்கக்கூடிய விதைகளையும் பாதுகாத்து வளரக்கூடிய செடிகளையும் பாதுகாத்து பூஞ்சான் இதெல்லாம் பூசணங்கள் இதெல்லாம் பிடிக்காம பார்த்துக்கும். அடுத்து அக்ரி கோல்டு, இது வந்து நல்ல உரம் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் ஃப்ரூட்ஸு இதுக்கெலாம் வந்து கொடுக்கக்கூடியது. அடுத்து அக்ரி மாஸு, இது வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு, நல்ல ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கக்கூடியது. இது வந்து மல்டி விட்டமின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. அடுத்து நானோ டெக்னாலஜி முறையில் நானோ டெக்னு கொடுக்குறாங்க. இது வந்து என்ன உங்களுக்கு சத்து தேவையோ அந்த செடிக்கு அதை வந்து அந்த கரெக்டான ஸ்டேஜில் எடுத்து கொடுக்கறது. நீங்கள் என்ன தான் சத்து அதிகமாக போட்டாலும் அப்போது என்ன அந்த செடிக்கு வந்து உரம் என்ன மாதிரி சத்து தேவையோ அந்த சத்தை மட்டும் மண்ணிலேருந்து எடுத்து அதை வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ ஒவ்வொரு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி 82 இது வந்து ஒரு ஆக்டிவேட்டர், அதாவது இது வந்து உந்து சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க, உந்துதல் படுத்துது. அடுத்து ஸ்ப்ரெட்டர், பரவும் தன்மை கொண்டது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை வந்து பரவி அந்த பாத்தி ஃபுல்லுத்துக்கும் வந்து எடுத்து கொடுக்கக்கூடியது. அப்போ நீங்கள் பூச்சி மருந்து கூட போட்டிங்கன்னா பூச்சி மருந்தையும் நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் உரத்து கூட போட்டிங்கன்னா உரத்தையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். பவுட்ரு முறையில் இப்போ உரத்தை போட்டிங்கன்னா கட்டி பிடிக்காமல் பார்த்துக்கும். இந்த கட்டி பிடிச்சதையும் உடச்சி எல்லா இடத்துக்கும் எடுத்து கொடுக்கும். அடுத்து வெட்டர், இது வந்து ஈரத்தன்மையை வந்து பாதுகாத்து கொடுக்கும். அப்போது நீங்கள் வந்து தண்ணி எனக்கு கம்மியாக தான் இருக்குது, அதில் நிறைவான விவசாயம் பண்ண முடியுமானா இந்த அக்ரி 82 வச்சு நீங்கள் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் டாக்ஸிக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி, இயற்கையான முறையில் வந்து எந்தவித கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் இல்லாமல் வந்து இதை வந்து அதாவது ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் இல்லாமல் இதை வந்து தயாரிக்கிறாங்க. இது வந்து ஒரு எண்ணெய் தன்மை பிசுபிசுப்பு தன்மை கொண்டது. இது வந்து யூனிஃபார்ம் சொல்யூஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக, அதாவது நிறைவாக ஒரு சரிசமமாக எல்லா இடத்துலையும் நீங்கள் எது கூட இதை சேர்த்தாலும் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ஹியூமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிடு, ஃபல்விக் ஆசிடு, ஹியூமின், இது 3 பொருள் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த உரம் போட்டாலும் அந்த உரத்தை வந்து மக்கிறதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். அந்த மக்கக்கூடிய டைமை கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக மக்கி அது வந்து பிரித்து அந்த சத்தெல்லாம் வந்து உங்களோட செடிக்கோ தாவரத்துக்கோ எடுத்து கொடுக்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 100 ரூபா நீங்கள் உரத்தில் காசு போட்டிங்கன்னா அந்த 100 ரூபாயும் ஒழுங்காக கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான இடத்துல வந்து அது எடுத்து இது வந்து உபயோகிக்க கொடுத்துருது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ உரம் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு சில உரங்கள் வந்து சீக்கிரமாக மக்கும், ஒரு சிலது மக்காது. அப்போ உங்களுக்கு அந்த இப்போ உங்களோட பூக்கும் காலம் காய்க்கும் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல அது மக்கி அதில் மண்ணில் சேர்ந்து என்ன பண்ணுறது? அப்போ சீக்கிரமாக மக்கறதுக்கு இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் போடக்கூடிய பணம் உண்மையான முறையில் கரெக்டான முறையில் வந்து போய். இந்த ஹியூமிக் என்ன பண்ணுது? சாயில் போரோசிட்டி, அதாவது சாயில் வந்து புறப்புறத்து நல்லா மிருதுவாக வச்சுக்க எதுவாக இருக்குது. அடுத்து சாயில் ஏரேஷன், காற்று புகும் அளவுக்கு வந்து சாயிலை வந்து இது பண்ணிக்க நல்லா அதாவது காற்று நிறையா உயிர் காற்றுகள் நிறைய இருக்க அளவுக்கு பண்ணி கொடுக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ட்ரைனேஜ், தேவையில்லாத பொருட்களை வந்து வெளியில் தள்ளி கொடுத்துருது. அடுத்தது சீட் ஜெர்மினேஷன், உங்களோட விதை வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாக இது வந்து அமையுது. அடுத்து வந்து சாயில் ஃபெர்டிலிட்டி, உங்களோட மண் வளத்தை வந்து அதிகப்படுத்துது, மலத்துத்தன்மையை நீக்கி கொடுக்குது. அடுத்தது வந்து உங்கள் காரத்தன்மை அமிலத்தன்மையை வந்து சரிவிகிதமாக பண்ணி வைக்குது. இந்த பச்சை கலரில் இருக்கணும், அதாவது நீங்கள் மண்ணை போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா காரத்தன்மை அமிலத்தன்மை சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரேடியாக வந்து காரமாக இருக்கக்கூடாது, ஒரேடியாக அமிலத்தன்மையும் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அப்போ வந்து இந்த வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்குது. இதனால என்ன ஆகுது? உங்களோட செடி வந்து சந்தோஷமாக இருக்குது, அதான் உண்மை. அப்போ சந்தோஷமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ப்பு அதிகமாக கிடைக்கும். ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கும்போது தான் அவனோட ப்ரொடக்டிவிட்டி, அவனோட உற்பத்தி ஜாஸ்தி இருக்கும். ஒரு செடி சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த செடியோட உற்பத்தி நல்லாயிருக்கும், அதில் சாப்பிடக்கூடிய சாப்பாடும் நமக்கு நல்லா வளமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு டாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ளதெல்லாம் வந்து ஹியூமிக் யூஸ் பண்ணுது, நடுவில் உள்ளதெல்லாம் ஹியூமிக் யூஸ் பண்ணுது. பாருங்கள் மஞ்சள் கலரில் இருக்குது, அந்த ரைட் சைடில் உள்ளதெல்லாம் பச்சை கலரில் இருக்குது. அடுத்து ஹியூமிக்
பயன்படுத்துறது நல்லா காட்டப்படும். யூமிக்கும் 82 பயன்படுத்த அதே மாதிரி இந்த 7 நாளில் வந்து ரைட் சைடில் உள்ளது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 7 நாளில் எப்படி இது வந்து பூ வந்து ஒரு சரியாக வளராமல் காய் பிடிக்காமல் அந்த பூ பிடிக்காமல் காம்புலேருந்து விழுந்துட்டு இருந்தது. நம்ம அக்ரி ஹியூமிக்கும் 82 பயன்படுத்தி நல்லா முட்டு நல்லா பெரிதாகவும் நல்லா வளமாகவும் இருக்குது. இது எல்லாமே ஃபீல்டு ஃபோட்டோஸு. அடுத்து ஃபங்கிசைடு வந்து பார்க்கலாம். ஃபங்கிசைடு வந்து என்னன்னு, இது வந்து பூஞ்சான் கொல்லி, இயற்கையான முறையில் உள்ள பூஞ்சான் கொல்லி. இது என்ன வேலை பண்ணுது? கியூரேட்டிவ் ஸ்டேஜ். அதாவது காய் நீங்கள் வந்து காயெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமே இது தெளிச்சு விட்டுட்டீங்கனாலும் பூஞ்சான் வந்து இந்த மண்ணில் பிடிக்காமல் பார்த்துக்கும். ப்ரிவென்டிவ் ஸ்டேஜ், காய்க்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மண்ணில் போட்டாலும் மண்ணில் பூஞ்சான் இல்லாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி டிசீஸ் வந்ததுக்கு அப்புறமும் பூஞ்சான் வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து தெளிச்சு விட்டீங்கன்னா பூஞ்சான் இல்லாமல் பார்த்துக்கும். இது வந்து பவுடர் முறையில் இருக்குது. அடுத்து அக்ரி கோல்டு பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு இயற்கையான இந்த உரம் எப்படி இருந்தால் இது வந்து ரெக்கவர் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். அதாவது ஸ்ட்ரெஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அது வந்து அழுத்தத்தோடு இருக்கும். அழுத்தம் ஏன் எதனால வருது? ஒருத்தன் ஒழுங்காக சாப்பிடாம இருந்தாலும் மன அழுத்தம் வரும், வயிறு அழுத்தம் வரும், உடம்பு அழுத்தம் வரும். அப்போ ஒழுங்கான சத்துக்கள் போகாமல் இது நல்ல சத்து கொடுக்குது. அடுத்து வந்து இம்யூனிட்டி பூஸ்டர். அதாவது தன்னைத்தானே தற்காத்துக்கிற அளவுக்கு வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுத்துருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட் டெவலப்மெண்ட், நல்ல காய்ப்புத்தன்மையும் மலரும் தன்மையும் அதிகப்படுத்துறதுக்கு இது வந்து ஏதுவாக இருக்கு. அடுத்து வந்து ரெகுலேட் கிராப் growth. இது வந்து growth-ஐ வந்து அதாவது வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நல்லா ஏதுவாக இருக்கு. ரெகுலேட் தி சைட்டோபிளாசம்னா ஒன்றும் இல்லைங்க, பச்சையம். அந்த பச்சையத்தை வந்து காக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் அமையுது. இது வந்து ஒரு உரம் கிடையாது, அக்ரி மாசு. இது வந்து பூக்கும் காலத்தில் போகுது. மாசுனா மாசாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை பண்ணுதுன்னா கம்ப்ளீட் நியூட்ரிஷன். உங்கள் செடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனையும் இது கொடுக்குது. பூக்குற காலத்தில் தெளிக்கக்கூடியது. ரிச் இன் அமினோ ஆசிட்ஸ். அதாவது அமினோ ஆசிட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, புரோட்டீன் தான் அமினோ ஆசிட். மனுஷனுக்கும் அமினோ ஆசிட் தான் வேணும், செடிக்கும் அமினோ ஆசிட் தான் வேணும். அமினோ ஆசிட்ஸை வந்து எப்படி வந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடரில் வந்து வெஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்களோ, பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி வந்து மனுஷனோட வளர்ச்சிக்கு இது ஏதுவாக இருக்குதோ, அதே மாதிரி ஒவ்வொரு செடியில் உள்ள செல்லுக்கும் வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து ரிச்சாக எடுத்து கொடுக்குது. அடுத்து இம்ப்ரூவ்ஸ் பிளான்ட் ஃபெர்டிலிட்டி, மலத்தன்மையை போக்குது, நல்ல காய்ப்புத்தன்மையை உண்டு பண்ணும். அந்த குவாலிட்டி ரிசல்ட் உங்களோட இந்த மாஸ் பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட காய்கள் எல்லாம் வந்து நல்லா பெருத்து நல்லா, அதாவது இந்த செகண்ட் ரேட்டு போகாத அளவுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். அடுத்து இம்ப்ரூவ்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். இதுவும் அதே தாங்க, பச்சையத்தை வந்து அதிகப்படுத்தி அப்போ கிரகிச்சு காற்றுல உள்ள சத்துக்களை எல்லாம் வந்து ஏற்றுக்கிறதுக்கு இந்த ஃபைட்டோசிந்தசிஸ் இருக்கணும். ஃபைட்டோசிந்தசிஸ் ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புக்கு மெட்டபாலிசமு, செடிக்கு ஃபைட்டோசிந்தசிஸ். அதாவது ஒரு சத்தை எடுத்து அதை வந்து அதாவது இயற்கையிலேருந்து சத்தை எடுத்து அதை உள்வாங்கி அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி திருப்பி காய்க்கும் இதுக்கும் எடுத்து கொடுக்கறது தான். இந்த வேலையை வந்து பண்ணுறதுக்கு இந்த மாஸ் நல்லா பாருங்கள். மாஸ் அடிக்காத காய் எப்படி, மாஸ் அடித்த காய் எப்படி நல்லா பெருத்து இருக்கு பாருங்கள். அடுத்து பாருங்கள், இது பாருங்கள், நம்ம புடலங்காய் நல்லா நீண்டு தரையை தொடுற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடியே வந்து மாற்றிட்டார் அந்த அளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது எல்லாமே நம்ம 82 எல்லாம் பயன்படுத்தினது. அடுத்து வந்து நானோடெக். இது வந்து நானோ டெக்னாலஜி ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு சரியாக வளர மாட்டேங்குது, சத்தெல்லாம் போட்டு பார்க்குறேன், இருந்தாலும் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த செடிக்கு என்ன சத்து வேணுமோ அது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தானே தெரியும். அந்த கடவுள்கிட்ட இந்த நானோடெக் ப்ராடக்ட் கேட்டு என்ன பண்ணுது, எப்போ இந்த செடிக்கு இந்த சத்து தான் வேணும்னு இதுவே எடுத்து கொண்டு போய் அந்தந்த பருவத்து எல்லா விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து மண்ணில் இருந்தாலும் அதை எடுத்துக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு இருக்கும். அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இது வந்து காய்க்கிற ஸ்டேஜில், பூத்ததுக்கு அப்புறமேல காய்க்கிற ஸ்டேஜில் அடிக்கக்கூடியது நானோடெக். நல்ல காய் பெருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா உபயோகமாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணுது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானோ சிலேட்டட் டெக்னாலஜி. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நியூட்ரிஷனையும் மினரல்ஸையும் சத்துக்களையும் தாதுக்களையும் வந்து பைண்ட் பண்ணி அப்படியே கம்ப்ளீட்டாக உள்ளர ஒரு டெக்னாலஜியாக வச்சுருக்கிறாங்க. நானோ சிலேட்டட் டெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டன்டட் டெக்னாலஜி. இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. இது
உற்பத்தி அதிகப்படுத்தி கொடுக்கும். சைஸு ஷேப்பு எனக்கு வந்து காய் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் போகுது, வாழைக்காய் அதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த நானோடெக் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து ஃப்ரூட் இம்ப்ரூவ்மெண்ட் செல்ஃப் லைஃப், அதாவது நீங்கள் வந்து இந்த இப்போ நீங்கள் கெமிக்கல் எல்லாம் முக்கிய எடுத்து கொடுக்குறாங்க அப்படிலாம் இல்லை. இது நானோடெக் அடித்து கொஞ்ச நாளில் வெட்டின காய் அதோட செல்ஃப் லைஃபே ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு போய் காய் விற்று வீட்டில் சாப்பிட்ற வரைக்கும் அந்த காயோட தன்மை மாறாமல் நல்லா அடிப்படாமல் அழுகாமல் நல்லா பார்த்துக்கும். சரி, ஓகே, இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்துட்டேன். இதை நான் வந்து எப்படி நான் பயன்படுத்துறது? ஸோ நம்ம ஒவ்வொரு தாவரமாக பார்க்கலாங்க. பேடி ஃபீல்டு, அதாவது அரிசிக்கு நெல் பயிர் நம்ம ஊரில் ஜாஸ்தி. நெல் பயிருக்கு ஸ்டேஜ் 1, அதாவது இந்த காய் விதைக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் போடணும், அக்ரி கோல்டு சேர்த்துக்கணும், இல்லைன்னா ஹியூமிக் கிரானியூல்ஸு அல்லது ஹியூமிக் 82. இந்த விதத்தில், அதாவது 1:2:3 அப்படிங்கிற ரேஷியோ தான் மேக்ஸிமம். நீங்கள் அக்ரி 82 ஹியூமிக் பேசிக்கு, அக்ரி 82 ஒரு 100 mlனா ஒரு ஏக்கருக்கு, ஹியூமிக் 200 ml, அக்ரி கோல்டு 200 கிராம். இது பவுடராக இருக்கனால இதை எடுத்து முதல் வாரத்துலையும் 4வது வாரத்துலையும் தெளிச்சிடணும். அடுத்து ஸ்டேஜ் 2, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்ததுக்கு அப்புறமேலு 40வது நாளுக்கு அப்புறமேலு என்ன பண்ணணும்னா நீங்கள் அக்ரி 82வையும் ஹியூமிக்கையும் 100-200 ml போட்டு அக்ரி மாஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா பூக்குற ஸ்டேஜில் தானே போடணும், நல்லா ஞாபகம், பூக்குற ஸ்டேஜில் போடணும். அப்போ அக்ரி மாதம் 300 ml, 1:2:3 அதான் ரேஷியோ. இதை போட்டு நீங்கள் 40வது நாளில் தெளிச்சு விட்டிங்கன்னா சும்மா கும்முன்னு பூத்துரும். அதுக்கு நல்ல காய்க்கிற ஸ்டேஜ் நானோடெக் எடுத்துக்கோங்க. நல்லா மணிமணியாக உங்களுக்கு நெல் வரணும்னா நானோடெக்கை 50வது நாளில் அடிச்சிங்கன்னா இவ்வளோ போதுங்க. நீங்கள் வேறு எந்த உரமும் தேவையில்லை. இதோட செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அடுத்து வந்து பாருங்கள் ரெக்கமெண்டேஷன். இது என்ன பண்ணணும், அடுத்து மண்ணுக்கு கீழே என்னோடது வளர்றது, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் இதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு சாயில் ட்ரீட்மெண்ட். முதல்ல என்ன பண்ணணும், ஃபங்கிசைடு, விதையை நேர்த்தி பண்ணணும், மண் நேர்த்தி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சான்கொல்லி ஃபங்கிசைடு இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கணும். அக்ரி 82 மாஸ் இல்லைங்க, சாரி, அக்ரி 82 ஹியூமிக்கு ஃபங்கிசைடு, இதை 3 மிக்ஸ் பண்ணி விதை நேர்த்தி பண்ணிவிட்டு, அல்லது என்ன பண்ணணும்னா ஒன்று எனக்கு விதையாக இருக்குன்னா விதையோட கலந்து விட்டுறது. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அந்த வேரை எடுத்து கிழங்கு எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு 20 minutes இந்த மிக்சிங்கில் ஊற வச்சு அப்புறமா எடுத்து நீங்கள் போடலாம். போட்டு மித்தமாக இருக்க மீதி இருக்கக்கூடிய லிக்விட் எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல்டில் தெளிச்சு விட்டுறலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2, நான் சொன்ன மாதிரி இந்த அதாவது காய் வரப்போகிற ஸ்டேஜ் அப்படின்னு தெரியும் இல்லையா, நீங்கள் செடியை எடுத்து பார்ப்பீங்க கடலையெல்லாம் இருந்தால். அப்போ பார்க்கும்போது அந்த இடத்துல கோல்டு சேர்த்துக்குங்க. ஸ்டேஜ் 3 நானோடெக்கு. அடுத்து வந்து பூக்குற காய், பூக்குறதுக்கு அதே தாங்க ஃபங்கிசைடு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 3 மாதத்துக்கு ஒரு, அதாவது என்னோட காய் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும், பூ பூத்துக்கிட்டே இருக்குன்னா 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி நீங்கள் பாட்டு ஹியூமிக் எடுத்து போட்டுட்டே இருக்க வேண்டியதான். 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி உரத்து கூட சேர்த்து போடுங்க, இல்லை சேர்க்காம போடுங்க, இல்லை இது கோல்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து க்ரோத் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 82 அக்ரி ஹியூமிக்கு அக்ரி மாஸு என்ன போதும். அடுத்து மரமாக இருக்குது என்னோடது, இந்த டீ எஸ்டேட்டு இங்கெல்லாம் இருக்குன்னா 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி ஹியூமிக்கு எடுத்து அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெஷல் ஃபங்கிசைடு. அடுத்து க்ரோத் ஸ்டேஜில் வந்து மாஸு, நல்லா காய்க்கிற ஸ்டேஜில் நானோடெக்கு. அடுத்து வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வந்து இந்த கோல்டு, இந்த ஃப்ரூட்டிங் நல்லா பழுத்து வருது அந்த ஸ்டேஜில் வந்து கோல்டு, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுக்கலாங்க. ஸோ நன்றி, விஷ் யூ வெல்த். ஃபீல்டுக்கு போய் நல்ல விவசாயத்தை நல்லா பண்ணி நம்ம வந்து பெரிய ஈல்டு கொடுப்போங்க. நன்றி, வணக்கம்.